மேகம் கருக்குது சிக்கு சிக்கு சிக்குச்சா, மின்னல் அடிக்குது சிக்கு சிக்கு சிக்குச்சா, மேகம் கருக்குது சிக்கி சிக்கி சிக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்காம தெரியுது. இருக்க கூடாத. திம்சு கட்ட திம்சு கட்ட திம்சு கட்ட திம்சு கட்ட. சூப்பரா இருக்குறடி. உனக்கு என்ன குறைச்சல்? ஆப்பியோ ஆப்பி. உன்னை விட அழகு இந்த வீட்டுல யாருமே இல்லடி. நீதான் இந்த வீட்டுல பெரிய அழகு. சூப்பர். யார் கொடுத்து வச்சிருக்கிறாங்களோ. இந்த உலகத்துல என்ன தவிர எவனுமே சந்தோஷமா இருக்க கூடாது. அது எப்படி நீ சந்தோஷமா இருக்கலாம்? இப்போ உன் சந்தோஷத்தை குறைக்கிறேன் பாரு. சிக்கி சிக்கி சிக்கா. இப்ப வைக்கிற பாரு உனக்கு வத்தி வச்சு ஆப்பு. டேய், ஏன்டா என்ன அப்படி மறைச்சு பாக்குற? நான் இப்படி ஆயிட்ட. நீ ஏன் அவ்வளவு டல்லா இருக்க? கண்ணெல்லாம் வெளிரி போயிருக்கு, மூஞ்செல்லாம் ஒட்டி போயிருக்கு. டல்லா இருக்கிற முகலாம் ஒட்டி போச்சா? நான் நல்லா இருக்கிறேன். ஏன் இப்படி சொல்றான்? இல்ல இல்ல, நீ முன்ன மாதிரியே இல்ல. ஆளு ரொம்ப டல் ஆயிட்டு. இப்போ உடம்புல ஹீமோகுளோபின் குறைஞ்சா இப்படி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க டாக்டருங்க. டேய், நான் அவ்வளவு மோசமா ஓட இருக்கிறேன்? டேய், நல்லாதான்டா இருக்கிறேன். எனக்கு என்னவோ நீ முன்ன மாதிரி இல்லம்மா. ஃபர்ஸ்ட்லாம் நீ வேற மாதிரி இப்ப பாக்குறதுக்கு அழகா இருக்க. இப்போ அழகே இல்ல, ஒரு மாதிரி அப்படியே டல்லா ஒரு மாதிரி இருக்கு நீ. நாளைக்கு என்ன பண்ற? பொழுது கொஞ்ச உடனே முதல்ல போய் டாக்டரை பாரு. முதல்ல உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு பாரு. ஏன்டா டாக்டரை பார்க்கணும்? நீ சொல்றத பார்த்தா எனக்கு பயமாகுதுடா. டேய், நான் எப்பயுமே நல்லாதான்டா இருக்கிறேன். என்னடா? சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும், புரியுதா? பொழுது கொஞ்ச உடனே முதல்ல போய் டாக்டரை பார்த்து உடம்பை கவனிச்சுக்கோ. நீ ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஃபர்ஸ்ட் செமையா இருப்ப நீ. இப்படிலாம் இருக்கக்கூடாது. இவன் சொன்னதை பார்த்தா கவலைப்படுற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்ப கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஈஸியா போயிட்டானே இவன். இவன் போய் டாக்டரை பார்த்தா ஒண்ணுமா? நல்லா இருக்கிறான். இவன் என்ன இப்படிலாம் சொல்றான்? வேற வழி இல்லை பொழுது. பயமாகுது எனக்கு. திம்சு கட்ட திம்சு கட்ட திம்சு கட்ட திம்சு கட்ட. அப்பாடா, ஒரு வழியா அதை நான் பயமுறுத்திட்டு வந்துட்டேன். உலகத்தில் என்ன தவிர எவனுமே சந்தோஷமா இருக்கக்கூடாது. சிக்கி சிக்கி சிக்கி. மேகம் கருக்குது, மின்னல் கருக்குது. இப்ப மூஞ்சி கருத்துது பத்தியா? இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான். நாட்டு கட்டியா நீ? பூரி கட்ட மாதிரி ஆகிட்ட பாரு உன்னை. நம்மள பத்தி இவ்வளவு நேரம் பொய் சொல்லி இருக்கிறான் இவன். நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டு இவன் மட்டும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறானே. இவனுக்கு நம்ம சந்தோஷமா இருந்தா பிடிக்கவே பிடிக்காத. இல்லாதவன் பொலாத்தையும் சொல்லி நம்மள கவலைப்பட வைப்பானே அவன். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். உலகத்துல என்ன தவிர எவரும் சந்தோஷமா இருக்கக்கூடாது. இப்படிதான் யார் ஜாலியா இருந்தாலும் அவங்க சந்தோஷத்தை உடனே நம்ம சந்தோஷமே இல்லாத மாதிரி நடக்குள்ளேயே செஞ்சிடணும். கவலைப்பட வச்சுட்டு நாம கட்டி மூக்க. இவன் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறானே. இவனுக்கு நம்ம முதல்ல ஆப் வைக்கணும். இருடா, உனக்கு ஒரு ஆப் வைக்கிறேன் வந்து. அப்பதான் வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். என்ன அப்படி குறுகுறுன்னு பாக்குற? இப்பதான் புதுசா பாக்குற மாதிரினா? உனக்கு அதேதான்டா. உனக்கு அதேதான். அதேதானா? என்ன அதேதான் இதேதான் எதேதான்? அது ஒண்ணும் இல்ல. நேத்து ஒரு டாக்டரு இந்த மாதிரி தனியா பேசி கை காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருந்தா அதுதான் சொன்னாங்க. உனக்கு அதேதான்டா. உனக்கு அதேதான். டேய், லூஸ் மேல உடனுங்கற வந்தது அதேதான் அதேதானா? ஆஸ்திரேலியால இருந்து ஒரு வியாதி வந்து தமிழ்நாட்டுக்கு பரவி இருக்குதான். அந்த வியாதி பேரு அஸ்கா பஸ்கா. இது வியாதியா? ஐயோ ஐயோ. நீ கை காலெல்லாம் ஆட்டி தனியா பேசினுக்கிற. நீ பேசத்தை பார்த்தா உனக்கு அந்த வியாதி தான். உனக்கு அதேதான் அதேதான். புஸ்கா தான் எனக்கு தெரிஞ்சது சாப்பிடுறது. இது என்னமோ அஸ்கா புஸ்கான்னு புதுசு புதுசா ஏதோ சொல்லுத. நேத்து டிவில ஒரு டாக்டர் இத பத்தி தான் சொன்னாரு. கை கால ஆட்டி பேசுவாங்களா? அப்ப எனக்கு நீ சொல்லத்துல இருக்கு ஆரம்பத்துல பின்னாடி. முதல்ல இப்படிதான் அதோட அறிகுறி தெரியுமா? போவ போவோ தனியா அவங்க சொக்காலாம் கீச்சுப்பாங்களாம், முடியெல்லாம் பிச்சுப்பாங்களாம், பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுவாங்களாம். அதெல்லாம் போவ போவதான் தெரியுமா? இப்ப எதுவும் தெரியாதான். இப்ப இவ்வளவுதான் தெரியுமா? கணக்கு தானே கையாடி கையை நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு நீ சொல்லத்துல இருக்கு சொக்காவை கீச்சிப்பாங்களா? கீச்சிப்பாங்களா? தலையை பிச்சுப்பாங்களா? என்னம்மா என்னன்னு சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு இருக்காது.
ஆமா, நீ பண்றதெல்லாம் பார்த்தா உனக்கு அதோட ஆரம்ப அறிகுறி நல்லா தெரியுது. புஸ்கா தான் எனக்கு தெரிஞ்சது சாப்பிடுறது. இது என்னமோ அஸ்கா புஸ்கான்னு புதுசு புதுசா ஏதோ சொல்லுத. எனக்கு இருக்குன்றியா? கை கால் நல்லா இருந்தேன் நானே. எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? எனக்கு ஒரு நிலைமை இப்படி வந்துச்சு. மவனை இப்ப இவன் பீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பாரு. என்னையாடா சந்தோஷமா இருக்க சொல்ல பயம் காட்டி என்ன பீல் பண்ண வச்சல்ல. மவன் நீ சந்தோஷமா இருக்க சொல்ல உன்ன பயம் காட்டி நான் பீல் பண்ண வச்சேன் பாரு. வெச்சண்டா ஆப்பு.